வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய தொழில்ல ஏற்பட்ட கூட்டணி சிக்கல்கள் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளையும் வேதனைகளும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். வியாபார ஸ்தானமான 7ஆம் வீடு துலாம் ராசிக்கு மிக முக்கியமானது. கூட்டாளிகளை நம்பி நீங்கள் தொடங்கிய தொழில்ல ஆரம்பத்திலும் லாபம் வருவது போல காட்டிவிட்டு இறுதியில உங்களை ஏமாற்றியிருந்திருப்பாங்க. கணக்கு வழக்குகளை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பது, உங்களை கேட்காம முடிவுகள் எடுப்பது, அல்லது லாபத்தை அவங்க மட்டுமே அனுபவித்துவிட்டு நஷ்டத்தை உங்க தலையில கட்டுவது போன்ற கூட்டாளிகளுடைய துரோகத்தால தொழில் முடங்கியிருந்திருக்கும். நீங்க உழைக்க பெயரும் புகழும் பணமும் வேறொருவர் கைக்கு சென்ற இந்த கூட்டணி சிக்கல் உங்களை நிலைகுலையவும் செய்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க கூட்டாளிகளை நம்பி நீங்க தொடங்கிய தொழில்ல ஆரம்பத்துல உங்களுக்கு லாபத்தை வருவது போலவே காட்டிவிட்டு இறுதியில உங்களை ஏமாற்றியிருந்திருப்பாங்க. கணக்கு வழக்குகளை நீங்க வெளிப்படைத்தன்மை இல்லாம இருப்பது, உங்களை கேட்காம முடிவுகளை எடுப்பது, அல்லது லாபத்தை அவங்க மட்டுமே அனுபவித்து விட்டு நஷ்டத்தை உங்க தலையில கட்டுவது போன்ற கூட்டாளிகளோட துரோகத்தினால தொழில் உங்களுக்கு முடங்கி இருந்திருக்கும். நீங்க உழைக்கவும் பேரும் புகழும் பணமும் வேறொருவர் கைக்கு சென்ற இந்த கூட்டணி சிக்கல் உங்களை நிலைகுலையவே செய்திருந்திருக்கும். காதல் தோல்வியால் ஏற்பட்ட வேதனை உங்களுக்கு அதிகமாக அமைந்திருந்திருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் பலவீனம் காரணமாக உங்களுடைய இளமை காலத்திலேயோ அல்லது வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலேயோ ஏற்பட்ட ஆழமான காதல் உங்களுக்குள்ள ஆறாத வடுக்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீங்க உண்மையான அன்பையும் உங்களை அர்ப்பணிக்கும் பாசத்தையும் காட்டியிருந்திருப்பீங்க. ஆனால் சாதி, மதம், அந்தஸ்து அல்லது அந்த நபரின் சுயநல காரணங்களால அந்த காதல் பாதியிலேயே முடிந்திருந்திருக்கும். நீங்க உயிருக்கு உயிரா நேசித்த நபரை உங்களை தூக்கி எறிந்து விட்டு சென்ற போதும் ஏற்பட்ட அந்த வலி உங்கள் நெஞ்சில இன்னும் ஒரு தழும்பாவே மீள முடியாத வேதனையாவே இருந்து கொண்டே உங்களுக்கு இருக்கின்றிருக்கும். அதாவது உங்களுடைய இளமை காலத்திலேயோ அல்லது வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலேயோ ஏற்பட்ட ஆழமான காதல் ஆறாத வடுக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க உங்களையே அர்ப்பணிக்கும் பாசத்தையும் காட்டியிருந்திருப்பீங்க அவங்களுக்காக. ஆனா அவங்க சாதி, மதம், அந்தஸ்து அல்லது அவங்களுடைய சுயநல காரணமாவே அந்த காதல் பாதியிலேயே உங்களுக்கு முற்றிலும் விழுந்திருந்திருக்கும். அது மட்டுமல்லாம உங்க நெஞ்சில இன்னும் அந்த வலி ஒரு தழும்பாவும் மீள முடியாத வேதனையாகவும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் உங்களுக்கு அதிகமாகவே அமைந்திருந்திருப்பாங்க. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்துல அசுப கிரகங்கள் அமரும் போது கூட்டு குடும்பமா வாழும் உங்களை ஒற்றை மரமாகவே மாற்ற சிலர் சதி செய்வாங்க. உங்களை குடும்பத்தின் உங்க குடும்பத்துல ஒற்றுமை கண்டு பொறாமைப்பட்ட நெருங்கிய உறவினர்கள் வீட்டிற்குள் இருக்கும் நபர்களிடையே அனல் பறக்கும் வார்த்தைகளை பேசி பிரிவினையை தோன்றியிருந்திருப்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளும் அக்கா தங்கைக்குள்ளும் அசுரத்தனமான பகைமையை உருவாக்கி குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்க முயன்ற அந்த உறவுகளுடைய நயவஞ்சக முகம் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க கூட்டு குடும்பமா வாழும் உங்களை ஒற்றை மரமாவே மாற்ற சிலர் சதி செஞ்சிருந்திருப்பாங்க. உங்க குடும்பத்துல ஒற்றுமையை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு நெருங்கிய உறவினர்கள் வீட்டிற்குள்ள இருக்கிற நபர்களையும் அனல் பறக்கும் வார்த்தைகளையும் பேசி பிரிவினையை தூண்டியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்க முயன்ற அந்த உறவுகளின் நயவஞ்சக முகம் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்க கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மன அமைதி கிடைக்கும். எப்போதும் எதையோ இழந்துவிட்டு இது போலவும் மனக்குழப்பத்துடனும் இருந்த துலாம் ராசினருக்கு இனி ஆன்மீக ஈடுபாடும் தியானமும் மனசிற்கு பேரமைதியை தரப்போகின்றது. கிரகங்களில் சுப மாற்றங்களால மனசுல இருந்த தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கைவரப் பெறப்போகின்றது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பதற்றப்படாம நிதானமா சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மன அமைதி உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதன் மூலியமா
வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்களை உங்களுக்குள்ள விதைக்கப் போகின்றது. அதாவது உங்க மனசுல நீ ஆன்மீக ஈடுபாடும் தியானமே மனசுக்கு உங்களுக்கு பேரமைதியும் தரப்போகின்றது. அது மட்டுமல்லாம கிரகங்களோட சுப மாற்றங்களால மனசுல இருந்து தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையுமே உங்களுக்கு கைவர பெறப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம மன அமைதியானது உங்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதன் மூலயமா வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு விதைக்க போறாங்க. அழகு மற்றும் கவர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சுக்கிரன் அல்லது ராசிநாதன் என்பதால உங்களது தோற்றத்திலும் ஆழ்மையிலும் ஒரு வசீகரமான மாற்றம் நிகழப் போகிறது. உங்களது முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசமும் உண்டாக போகுது. உங்களோட பேச்சிலையும் நடையிலையும் கூட ஒரு கம்பீரமும் கவர்ச்சியும் வெளிப்பட போகுது. உங்களது ஆடை ஆபரண தேர்வுகள்ல உங்களது ரசனை மேம்பட போகுது. உங்களை பார்ப்பவங்க உங்களது தோற்றத்தால் ஈர்க்கப்படுவாங்க. உடல் ஆரோக்கியம் சீர்வடைவதால சோர்வு நீங்கி எப்போதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களது இந்த வசீகர தோற்றமும் கனிவான பேச்சும் உத்தியோகத்துல சமூகத்திலேயோ பல காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமா முடித்துக்கொள்ள பெரிதும் உதவியாக இருக்க போது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில உங்களோட தோற்றத்திலும் ஆழ்மையிலையுமே ஒரு வசீகரமான மாற்றம் நிகழப் போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு. உங்களோட பேச்சிலையும் நடையிலையும் கூட ஒரு கம்பீரமும் கவர்ச்சியும் வெளிப்பட போகுது. உங்களுடைய ஆடை ஆபரண தேர்வுல உங்கள் ரசனை மேம்பட்டு உங்களை பார்ப்பவங்கெல்லாம் உங்க தோற்றத்தாலேயே ஈர்க்கப்பட போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீரடைய போகிறது. சோர்வும் நீங்கி எப்போதுமே சுறுசுறுப்புடன் காண போறீங்க. நீங்கள் சமூகத்துல மதிப்பு உங்களுக்கு உயரப் போகின்றது. உங்களது நேர்மையும் உழைப்பும் சமுதாயத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று தரும் உன்னதமான நேரம் இதுவே அமையப்போகுது. பொதுநல காரியங்கள்ல ஈடுபடுவதன் மூலமா மற்றவங்களுக்கு உதவும் நற்குணத்தையும் உங்களது பெயர் நாலாபுறமும் பரவப்போகின்றது. நீங்க சார்ந்திருக்கும் சங்கம் அரசியல் அல்லது ஆன்மீக அமைப்புகள்ல உங்களுக்கு உயரிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகார பதவியில் இருப்பவங்களின் நட்பு கிடைத்து அதன் மூலியமா சமூகத்துல உங்களது அந்தஸ்து உயரப்போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு பிறர் மதிப்பளிப்பாங்க. பஞ்சாயத்துக்களை தீர்த்து வைக்கும் முக்கிய மனிதரா நீங்க உருவெடுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல். அதாவது உங்களுடைய நேர்மையும் உழைப்புமே சமுதாயத்துல உங்களுக்குன்னு அங்கீகாரத்தை பெற்றுத்தர போகின்றது. அதுவும் உன்னதமான நேரம் இப்போது அமையப் போகுது. பொதுநல காரியங்களில் ஈடுபடுவதன் மூலியமா மற்றவங்களுக்கு உதவுற நற்குணத்தாலையும் உங்களோட பெயர் நாலாபுறமும் பரவப் போகின்றது உங்க வாழ்க்கையில. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகார பதவியில இருப்பவங்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலியமா சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து உயரப் போகின்றது. பஞ்சாயத்துக்களையும் தீர்த்து வைக்கிற முக்கிய மனிதரா நீங்க உருவெடுக்க போறீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போது இந்த மன அமைதி உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதன் மூலியமா வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்களை உங்களுக்குள்ள விதைக்கப் போகின்றது. அதாவது உங்க மனசுல நீ ஆன்மீக ஈடுபாடும் தியானமே மனசுக்கு உங்களுக்கு பேரமைதியும் தரப்போகின்றது. அது மட்டுமல்லாம கிரகங்களோட சுப மாற்றங்களால மனசுல இருந்து தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையுமே உங்களுக்கு கைவர பெறப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம மன அமைதியானது உங்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதன் மூலயமா வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு விதைக்க போறாங்க. அழகு மற்றும் கவர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சுக்கிரன் அல்லது ராசிநாதன் என்பதால உங்களது தோற்றத்திலும் ஆழ்மையிலும் ஒரு வசீகரமான மாற்றம் நிகழப் போகிறது. உங்களது முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசமும் உண்டாக போகுது. உங்களோட பேச்சிலையும் நடையிலையும் கூட ஒரு கம்பீரமும் கவர்ச்சியும் வெளிப்பட போகுது. உங்களது ஆடை ஆபரண தேர்வுகள்ல உங்களது ரசனை மேம்பட போகுது. உங்களை பார்ப்பவங்க உங்களது தோற்றத்தால் ஈர்க்கப்படுவாங்க. உடல் ஆரோக்கியம் சீர்வடைவதால சோர்வு நீங்கி எப்போதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களது இந்த வசீகர தோற்றமும் கனிவான பேச்சும் உத்தியோகத்துல சமூகத்திலேயோ பல காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமா முடித்துக்கொள்ள
பெரிதும் உதவியாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில உங்களோட தோற்றத்திலும் ஆழ்மையிலையுமே ஒரு வசீகரமான மாற்றம் நிகழப் போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு. உங்களோட பேச்சிலையும் நடையிலையும் கூட ஒரு கம்பீரமும் கவர்ச்சியும் வெளிப்பட போகுது. உங்களுடைய ஆடை ஆபரண தேர்வுல உங்கள் ரசனை மேம்பட்டு உங்களை பார்ப்பவங்கெல்லாம் உங்க தோற்றத்தாலேயே ஈர்க்கப்பட போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீரடைய போகிறது. சோர்வும் நீங்கி எப்போதுமே சுறுசுறுப்புடன் காண போறீங்க நீங்கள். சமூகத்துல மதிப்பு உங்களுக்கு உயரப் போகின்றது. உங்களது நேர்மையும் உழைப்பும் சமுதாயத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று தரும் உன்னதமான நேரம் இதுவே அமையப் போகுது. பொதுநல காரியங்கள்ல ஈடுபடுவதன் மூலமா மற்றவங்களுக்கு உதவும் நற்குணத்தையும் உங்களது பெயர் நாலாபுறமும் பரவப் போகின்றது. நீங்க சார்ந்திருக்கும் சங்கம், அரசியல் அல்லது ஆன்மீக அமைப்புகள்ல உங்களுக்கு உயரிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகார பதவியில் இருப்பவங்களின் நட்பு கிடைத்து அதன் மூலியமா சமூகத்துல உங்களது அந்தஸ்து உயரப்போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு பிறர் மதிப்பளிப்பாங்க. பஞ்சாயத்துக்களை தீர்த்து வைக்கும் முக்கிய மனிதரா நீங்க உருவெடுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல். அதாவது உங்களுடைய நேர்மையும் உழைப்புமே சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்று